நம்ம நெய்பரிங் கண்ட்ரியான பங்களாதேஷ்ல நடக்கிற பிரச்சனையை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆன்டி கவர்மெண்ட் ப்ரொடெஸ்ட்னால பங்களாதேஷ் பிஎம் ஷேக் ஹசீனா ரிசைன் பண்ணிட்டு டாக்கால இருந்து டெல்லிக்கு வந்துட்டாங்க. இந்த வீடியோல பங்களாதேஷ் கிரைசிஸ்னால இம்பாக்ட் ஆக போற 5 ஸ்டாக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒன் பை ஒன்னா அந்த ஸ்டாக்ஸை பத்தி பார்க்கலாம். முதல்ல FMCG பத்தி பார்க்கலாம். நீங்க பேராஷூட் கோகனட் ஆயில் ப்ரொடியூஸ் பை மேரிகோ யூஸ் பண்ணிருப்பீங்க. இதுக்கு பங்களாதேஷோட ஒரு சிக்னிஃபிகன்ட் கனெக்ஷன் இருக்கு. FY24ல 44% ஆஃப் மேரிகோஸ் இன்டர்நேஷனல் ரெவென்யூ பங்களாதேஷ் ஆபரேஷன்ஸ் மூலியமா தான் வந்தது. FY27க்குள்ள இந்த ஷேரை 40%ஆ டிக்ரீஸ் பண்ண அந்த கம்பெனி டிசைட் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் இஸ் டாபர். பங்களாதேஷ்ல டாபர் நிறைய கன்சியூமர் குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க, such as ஹேர் கேர், ஓரல் கேர், ஹோம் கேர், ஹெல்த் கேர் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். அதனால பங்களாதேஷ்ல இந்த கம்பெனிக்கு சேல்ஸ் எக்ஸ்போஷர் இருக்கு. இப்போ இமாமி பத்தி பார்க்கலாம். 2004ல இந்த கம்பெனி பங்களாதேஷ்ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இது டாக்கால இருந்து காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் மேனுஃபேக்சர், இம்போர்ட் அண்ட் செல் பண்ணுது. FY24ல இந்த கம்பெனிக்கு 5% ரெவென்யூ இமாமி பங்களாதேஷ்ல இருந்து தான் வந்தது. லிஸ்ட்ல 4th ஸ்டாக் VIP இண்டஸ்ட்ரீஸ், a luggage maker company. பங்களாதேஷ்ல 8 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க. அவங்க டோட்டல் ப்ரொடக்ஷன் கெபாசிட்டியில 30 to 35% இங்க இருந்து தான் வருது. அடுத்து ஜூபிலின் ஃபுட் ஒர்க்ஸ், தி ஓனர் ஆஃப் டொமினோஸ் பீட்சா. இவங்க ரீசெண்டா தான் பங்களாதேஷ்ல அவங்க பிரசன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. FY23ல 8 நியூ ஸ்டோர்ஸை ஓபன் பண்ணாங்க. ஸோ டோட்டலா 17 ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க கம்பெனியோட டோட்டல் சேல்ஸ்ல பங்களாதேஷ்ல இருந்து ஜஸ்ட் 1% தான் வருது. ஸோ அவ்வளவுதாங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஏதாவது ஸ்டாக்ஸ்ல நீங்க ஷேர் ஓன் பண்ணிருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.